வாங்க இன்னைக்கு கௌரி சமையலறையில் சம்மர் ரெசிபிக்கு முலாம்பழ மில்க் ஜூஸ் பார்க்கலாம். இது நிறைய சத்து இருக்குது, பாடியை நல்லா கூல் பண்ணும். இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், ஃபைபர், பீட்டா கரோட்டின் இந்த மாதிரி நிறைய சத்து இருக்குது. இது கிட்னிக்கு, ஹார்ட்டுக்கு, பிபிக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. முலாம்பழம் நம்ம வாங்கிட்டு வந்தாலுமே கூட கொல கொலன்னு ஆகாது பாருங்கள், ஹார்டாக தான் இருக்குது. எப்படி பழுத்திருக்குன்னு பார்க்குறதுக்கு இது நல்லா பழுத்தோடனே ஒரு நல்ல ஸ்மெல் வரும். நீங்கள் இது ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்படியே தோலோடு ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் வரும் பாருங்கள். இது வாங்கிட்டு வந்துடுறது, இது பாருங்கள், இந்த கலரும் வந்து க்ரீனிஷாக இருக்கிறது இப்படி எல்லோயிஷாக மாறிடும். அப்புறம் இந்த மேல் பகுதி வந்து இது இந்த இடம் பாருங்கள், இது ஹார்டாக இருக்கும், இப்படி தொட்டோம்னா உள்ளே போகாது. பட் இந்த மேல் பகுதி வந்து இப்படி தொட்டோம்னா இப்படி சாஃப்டாக உள்ளே போகும். அதுதான் பழுத்திருக்கிறதுக்கான. இங்கெல்லாம் ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வராது. இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல் வரும். அப்போ தான் பழுத்திருக்குன்னு அர்த்தம். மீன்ஸ் வந்து ஒரு மீடியம் சைஸு முலாம்பழம் நான் பழுத்தது காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஒரு 1/4 லிட்டர் அளவு பால், ஒரு பெரிய கிளாஸ் அளவு, கொஞ்சம் தண்ணி, சர்க்கரை வந்து ஒரு 10லேருந்து 12 ஸ்பூன். இந்த பழம் வந்து ரொம்ப சப்புன்னு இருக்கும், ஸ்மெல் மட்டும்தான் நல்லாயிருக்கும், ஸ்வீட்னஸ்ஸே இருக்காது. அதனால பால் வேறு ஊற்ற போகிறோம். 4 டம்ளர் அளவு ஜூஸ் வரும். அதனால ஒரு 10லேருந்து 12 ஸ்பூன் சுகர் தேவைப்படும். இதில் நிறைய சத்து இருக்குது. இது ஈஸியாக இப்படி ஸ்கூப் பண்ணியே எடுத்துடலாம். முதல்ல இந்த விதை பகுதியெலாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த பழத்தையும் ஸ்கூப் பண்ணியே மிக்சியில் போட்டுக்கலாம். இதில் விட்டமின் ஏ இருக்குது, அது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் சி இருக்குது, அது லேடிஸ்க்கெலாம் விட்டமின் சி வந்து ரொம்ப தேவை, ரொம்ப நல்லது. இதில் பீட்டா கரோட்டின் இருக்குது, ஃபைபர் நிறைய இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, அது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பிபி குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், பாடியை நல்லா இம்மீடியட்டாக கூல் பண்ணும் இது. அதே மாதிரி ஆங்ஸைட்டி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நல்லா மைண்டு, நர்வை கூல் பண்ணிவிட்டு மைண்டு நல்லா கூல் ஆகும். இந்த ஜூஸை நீங்கள் மில்கோடு சேர்த்து நீங்கள் குடிச்சிங்கனாவே, குடிக்கும்போதே பாடி கூல் ஆகிறதும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதும் நீங்கள் உடனே ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் ட்ரை பண்ணலன்னா இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும். இது வந்து நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை குடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் பசி எடுக்காது. டயட் பீரியடில் இருக்கவங்க, சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து சுகர் சேர்த்தாமல் இதை அப்படியே பழமாகவே கூட சாப்பிட்லாம். டயட்டிங் பீரியடில் இருக்கும்போது இது நல்லா பசி தாங்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு இது சுகர் சேர்த்தாமல் பழமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி 1/4 டம்ளர் மட்டும் ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷம் அடித்து எடுத்துக்கலாம். ஈஸியாக மஞ்சிரும். சுகர் மையறதுக்காக மட்டும்தான் நம்ம அடிக்கிறோம். பண்ணி எடுத்துட்டேன். சர்க்கரை மையறதுக்காக தான் ஒரு 2 நிமிஷம். பழம் ஈஸியாக கையில் மசிச்சு விட்டாவே மசிஞ்சு போயிடும். நல்லா திக்காக வரும் இது. கொஞ்சமாக இன்னொரு முதல்ல ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இப்போ இன்னொரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை இது பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் தண்ணி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே பால் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பால் ஒரு பெரிய கிளாஸ் அளவு சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த ஹெல்த்தியான சம்மருக்கு பாடியை கூல் பண்ணுற, நல்ல மைண்டையும் கூல் பண்ணுற இந்த முலாம்பழ ஜூஸ், மில்க் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. திக்னஸும் அப்படி தான் திக், இந்த மீடியமாக வச்சுருக்கேன் நான். இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை திக்காக வேணும்னாலும் திக்காக வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிச்சிங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.